Hello students, in this video we are going to see a problem in ratio. So here the problem given is divide rupees 1050 among A, B and C such that A receives 2 by 5 as much as B and C together, and B receives 3 by 7 as much as A and C together. அதாவது 1050 ருப்பீஸை நம்ம ஏபிசிக்கு என்ன செய்யணும், டிவைட் பண்ணி கொடுக்கணும். ஸோ எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, ஏ வந்து எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா பியும் சியும் சேர்ந்தால் அதை விட 2/5 டைம்ஸ் அதிகமாக ஏ வந்து ரிசீவ் பண்ணணும். அதே மாதிரி பி எவ்வளோ ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா ஏ அண்ட் சியும் சேர்த்து 3/7 டைம்ஸ் அதிகமாக ரிசீவ் பண்ணணும். தட் இஸ் ஏ ஷுட் ரிசீவ் 2/5 டைம்ஸ் together with B and C. ஸோ பியும் சியும் சேர்த்து 2/5 டைம்ஸ் ஏ ரிசீவ் பண்ணோம். அதே மாதிரி பி வந்து 3/7 டைம்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் சி, ஏயும் சியும் சேர்த்து 3/7 டைம்ஸ் வந்து பி ரிசீவ் பண்ணோம். இந்த மாதிரி 1050 அப்படின்ற இந்த அமௌண்ட்டை ஏபிசிக்கு நம்ம என்ன செய்யணும், டிவைட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ யூ ஹாவ் டு ரைட் ஏபிசி எல்லாத்தையுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிலேயே நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அப்போ பியையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிலேயே நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ யூ வில் கெட் பி எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம், 3/7 டைம்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் சின்னு ரீப்ளேஸ் பண்ணலாம் இங்கே. ஸோ அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 2/5 டைம்ஸ் ஆஃப் பிக்கு பதிலாக என்ன போடலாம், 3/7 டைம்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் சி. இங்கே பிக்கு பதிலாக இந்த ஹோல் வேல்யூவை என்ன செஞ்சுருக்கேன், ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இட் இஸ் 3/7 டைம்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் சி ப்ளஸ் சி. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2/5 3/7 ஏ ப்ளஸ் 3/7 சி ப்ளஸ் சி. ஸோ இங்கே இருக்க 3/7 உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ யூ வில் கெட் 3/7 ஏ ப்ளஸ் 3/7 சி ப்ளஸ் சி. ஸோ இங்கே இருக்கிற ரெண்டு சியையும் என்ன செய்யணும், இப்போ ஆட் பண்ணணும். ஸோ வாட் வி ஹாவ் ஹியர், 2/5 டைம்ஸ் ஆஃப் 3/7 ஏ ப்ளஸ் 3/7 சி ப்ளஸ் சி. ஸோ சி ப்ளஸ் 3/7 சி இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் எடுக்கும்போது என்ன கிடைக்கும், இட் இஸ் 2/5 டைம்ஸ் ஆஃப் 3/7 ஏ ப்ளஸ் 3 + 7 இன்ட்டு சி divided by 7. ஸோ இங்கே என்ன செய்வீங்க, 7ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுவீங்க. ஸோ 7 + 3 is in the numerator and denominator you will get 7. ஸோ 3 + 7 is 10. ஸோ 2/5 times of 3/7 a plus 10/7 into c is the a. ஸோ இதுலேருந்து என்ன ஃபைண்ட் பண்ணோம், திருப்பி ஏவை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிலேயே நம்ம என்ன செய்ய போகிறோம், ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ வாட் இஸ் ஏ ஹியர், இட் இஸ் ஈக்குவல் டு 2/5 டைம்ஸ் ஆஃப் 3/7 ஏ ப்ளஸ் 10/7 சி. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம் இப்போ. ஸோ யூ வில் கெட் 2/5 into 3/7 is 3 into 2 is 6, 7 5s are 35. 35a plus 2 into 10 is 20 divided by 5 into 7 is 35c. So which is equal to a. So இந்த ஏவையும் என்ன செய்ய போகிறோம், இங்கேயே கொண்டு வர போகிறோம். So you will get a minus 6/35a is equal to 20/35c. ஸோ a minus 6/35a என்னவாயிடும், எல்சிஎம் எடுக்கும்போது 35 minus 6a divided by 35ன்னு மாறிடும். ஸோ இங்கே இருக்க எல்சிஎம் எடுக்கும்போது என்ன கிடைக்கும், யூ வில் கெட் 35a divided by 35. ஸோ 35 minus 6a, ஸோ 35 minus 6 into a divided by 35ன்னு எழுதலாம். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 35 minus 6 divided by 35 into a. ஸோ நம்மளுக்கு இருந்த வேல்யூவை என்ன செய்கிறோம், 4/7 சின்னு சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ 7 5s are 35. ஸோ ஹியர் அப்பில் என்ன இருந்துச்சு, மேலே இட் இஸ் 20. ஸோ 20/35 என்ன செஞ்சுருக்கோம், 5 டேபிளில் கேன்சல் பண்ணியிருக்கோம். இட் இஸ் 4 5s are 20, 7 5s are 35. ஸோ யூ வில் கெட் 4/7 into c here. ஸோ next is here we have
35 minus 6 by 35a is equal to 4 by 7c. So 35 minus 6 is, you will get 29. So 29a by 35 is equal to 4 by 7c. So a in terms of a எப்படி மாற்றணும், in terms of cல சேஞ்ச் பண்ணோம். ஸோ அப்போ cல சேஞ்ச் பண்ணும்போது என்னவாகும், 29 divided by 35 into a is equal to 4 by 7 into c can be written as a is equal to 4 by 7c into 35 by 29. So 35 by 29 என்ன செஞ்சுருக்கேன், இந்த சைடு கொண்டு வந்திருக்கேன். ஸோ you will get it is 4 into 35 divided by 7 into 29. So 1 7 is 7, 5 7s are 35. Again you will get into c. So you will get 5 4s are 20 divided by 29 into c is the value of a. So a value is equal to 20 by 29c. ஏவை எப்படி சேஞ்ச் பண்ணியாச்சு, இன் டேர்ம்ஸ் ஆஃப் சி, சியாகவே மாற்றியாச்சு. ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம், பியையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சியாக சேஞ்ச் பண்ண போகிறோம். வாட் இஸ் பி, பி என்ன கொடுத்துருந்தாங்க, 3/7 டைம்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் சி டுகெதர்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஏவோட வேல்யூ என்ன ஃபைன் பண்ணியிருந்தோம், இட் இஸ் 20 by 29 சின்னு ஃபைன் பண்ணியிருந்தோம். ஸோ ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு 3/7 டைம்ஸ் ஆஃப் 20 by 29c plus c. So solve பண்ணும்போது என்ன கிடைக்கும், you will get 20 by 29 plus c is, so you have to take LCM. So 20 plus 29 by 29 into c னு கிடைக்கும். So which is equal to 3/7 times of 49 divided by 29 into c. So 7 table cancel பண்ணலாம், it is 7 7s are 49. So you will get 7 into 3 is 21. So 21 by 29 is B. So B is equal to 21 by 29 you will get, and A is equal to 20 by 29 into C. So what is B? B is 21 by 29C. Already we have found the value of A is 20 by 29 in C. So A is to B is to C ஓட ரேஷியோ ஃபைன் பண்ணி இதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும், கொடுத்துருக்கிற வேல்யூ தட் இஸ் rupees 1050 என்ன செய்யணும், we have to divide between ABC. ஸோ ஏபிசிக்கு டிவைட் பண்ணி நம்ம கொடுக்கணும். ஸோ ஏவோட வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் சியில் ஃபைன் பண்ணிட்டோம், பியோட வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் சியில் ஃபைன் பண்ணிட்டோம். சி என்ன செய்யலாம், கீப் as it is. ஸோ சி அப்படியே வச்சுக்கலாம். So it will be equal to A is to B is to C will be equal to, what is A? It is 20 by 29, C is to 21 by 29, C is to C. So you can remove C here, okay? So then you will get 20 by 29. So you have to remove the denominator. Denominator ரெண்டுமே என்னது இருக்குது, 29 தான் இருக்குது. ஸோ 29ஆல் த்ரூ அவுட் என்ன செய்கிறோம், divide பண்ணணும், multiply. You have to divide by 1 by 29. So it is you have to remove 29. remove 29 remove பண்ணனும், என்ன செய்யணும், 29 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 29 மல்டிப்ளை பண்ணும்போது you will get 20 is to 21 is to 29 as the value for A is to B is to C. So what is the ratio, it is A is to B is to C is equal to 20 is to 21 is to 29. So we have to find the share for A. A ஓட ஷேர் ஃபைண்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வேணும், sum of the ratios வேணும். ஸோ sum of the ratios, sumனா you have to add all these ratio, இதெல்லாத்தையும் என்ன செய்யணும், ஆட் பண்ணோம். அப்போ 20 + 21 + 29 is equal to 70. ஸோ அப்போ A ஷேர் என்னவாக இருக்கும், ஏவோட பார்ட் என்னது 20. ஸோ 20 எவ்வளவுக்கு, 70க்கு 20 அப்படின்னா you have to find it for 1050. 1050க்கு எவ்வளோ இருக்கும், it is 300. If you simplify you will get it is 300. 1 7 is 7, here also 1 7 is 7. So you will get 5 7s are 35. So 15 into 2 is 300. Here you have a 0. Okay, yes, 15 into 2 is 30. You will get a 0 again. You will get 300. So 300 is the A share. So next we have to find for B.
ஸோ பி என்ன இருக்குது 21, இதோட பார்ட்டு 21 இருக்குது, டோட்டல் பார்ட்டு 70. ஸோ சியோட பார்ட்டு 29, டோட்டல் பார்ட் 70. ஸோ சியோட ஷேரும் ஃபைன் பண்ண போகிறோம், பியோட ஷேரும் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ வாட் இஸ் பி ஷேர்? இட் இஸ் ஈக்குவல் டு 21/70 into 1050. So same, you will get cancel, 0 and 0 will go off, so you will get 1 7 is 7, 5 7s are 30. 15 into 21 will become 350. So 315 rupees யாருக்கு போகும்? பிக்கு போகும். So B share is 315. So and we have to find the share for C. So C யோட share part எவ்வளவு? It is 29. So 29 out of 70. So you will get 1050 into 29/70 as C share. Okay. So அப்போ என்ன வரும்? It is same, here it is 15. So 15 into 29 is rupees 435 you will get. So this is the value of C's share. Okay. So what is A share? It is 300 and B share is 350 and C share is 435. Thank you.